முன்னாடி ஒரு கோபுரம் தெரியுதுல, அதுதான் எங்கள் ஊர் உலக அளந்த பெருமாள் கோவில். இது வந்து என்ட்ரன்ஸ் தான், மெயின் உள்ளே இருக்குது. இது 4 பக்கம் ஒரு கோபுரம் இருக்குதுல்ல, அதில் ஒரு பக்கம் கோபுரங்க. இது பக்கத்தில் தான் தேர் இருக்கும், ஒரு பெரிய தேர். அது மூடி தான் வச்சுருப்பாங்க, அதை போட்டு மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். ப்ரௌன் கலர் ஷீட் போட்டு மூடி வச்சுருக்காங்களே, அது தாங்க தேர். நல்ல பெரிய தேர். நான் இந்த வருஷம் தேர் இழுத்தாங்கன்னா பிளாக் எடுத்து போடுறாங்க முடிஞ்சா. இப்போ வந்து நம்ம அஞ்சுமலை ரோடு வந்துட்டோம். இதுதான் எங்கள் ஊர் அஞ்சுமலை ரோடு. இங்கே ஒரு காந்தி சிலை இருக்குங்க, ரவுண்டானா மாதிரி இருக்குங்க. ரவுண்டானா மாதிரி இருக்கணும் கிடையாது, ரவுண்டானா தான். இது எங்கள் ஊர் தேட்ரு. இது தேட்ரு போய் டக்குன்னு மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஈஸ்வரியா சீனிவாசாவா தெரில, ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்குவேண்ணே. ஈஸ்வரி இது, சீனிவாசா இது உள்ளே போனால் மட்டும் பாலாஜி தேட்ரு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அது ரெண்டுத்துல மட்டும் மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன். நம்ம ரெகுலராக இங்கேயே இருந்து இங்கேயே எல்லாத்தையும் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். நான் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் வருவேன். ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி கூட கிடையாது, வருஷத்தில் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் வருவேன். அப்படிங்கிறப்ப பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு எனக்கு தெரியும். இது வந்து எங்கள் ஊர் நாலுமூர் ரோடு. நேராக போனால் தென்மனையாறு பிரிட்ஜு மேலே போகலாம். அப்படியே நம்ம ரைட் கட் பண்ணோன்னா அந்த கபிலர் குன்று போகிறதுக்கான வழி இருக்குதுங்க.